Hi friends, welcome to Money Savings Money Channel. நம்ம இன்றைக்கி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற லேடிஸ் எப்படி வீட்டில் இருந்துகிட்டே நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலாம், அதை சேவிங்ஸ் ஆக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையினால வெளியில் போய் வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம். அப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் நம்ம ஹஸ்பண்டோட சம்பாத்தியத்தை மட்டும்தான் வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிற லேடிஸ் எப்படி நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலாம், அதை எப்படி சேமிப்பாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு சில விஷயங்களை மட்டும் நம்ம கவனித்து சரி பண்ணிக்கிட்டால் போதும். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் மளிகை சாமான். நம்ம மளிகை சாமானை வாங்கும்போது ஒரு மொத்த விலை கடையில் போய் வாங்கும்போது நம்மளுக்கு ஹோல்சேல் ரேட் போடுவாங்க. அப்போ நம்மளுக்கு விலை நல்லா கம்மியாகும். அப்படி இல்லை, நீங்கள் மளிகை சாமானை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா எழுதி வச்சு எடுத்துகிட்டு போய் வாங்க. எப்போவுமே நான் அதை தான் சொல்லுவேன். எழுதி வச்சு வாங்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம தேடி தேடி வாங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய பொருளுங்களை பார்ப்போம். அப்போ இது நம்மளுக்கு தேவையாக இருக்கும், அது நம்மளுக்கு தேவையாக இருக்கும்னு சில எக்ஸ்ட்ரா பொருளுங்களையும் நம்மளை அறியாமலே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து நீங்கள் விலையை பார்த்து வாங்குங்க. என்ன பொருள் எடுக்கிறீங்களோ அதுக்கான விலையை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பில்லையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு மாதம் வாங்குறீங்களா, நெக்ஸ்ட் மந்த் வாங்குகிற பில்லோடு அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். எது விலை ஏறி இருக்குது, எது விலை இறங்கியிருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மூலமாகவும் உங்களால் காசை மிச்சப்படுத்திக்க முடியும். ரெண்டாவது பாயிண்ட்டு மின்சாரம். கரண்ட்டை நம்ம தேவையான போது மட்டும் யூஸ் பண்ணுறது. இது எப்படின்னா நம்மளை அறியாமலே தான் நம்ம அதை செய்வோம். நம்ம வேணும்னு செய்ய மாட்டோம். நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அந்த இடத்துல ஃபேனு லைட்டு எல்லாமே எரியும், ஃபேன் ஓடிட்டுருக்கும். ஆனால் நம்ம டக்குன்னு ஏதோ ஒரு வேலையாக வெளியில் போவோம். அப்போ அந்த ரூமில் இருக்கிற ஃபேனு லைட்டை ஆஃப் பண்ண மறந்துடுவோம். இல்லை பசங்களே கூட ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. ஒரு இடத்துலேருந்து நம்ம வெளியில் வரோன்னா அந்த இடத்துல இருக்கிற ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணுன்னு கற்றுக் கொடுங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கரண்ட் பில் அதிகமாகிறது இருக்கும். அதே மாதிரி மோட்ரு போடுறோன்னா மோட்ரு நிறைய இருக்குது, எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இத்தனை நிமிஷத்தில் மோட்ரு நிறையுது அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த மோட்டரில் ஓடுற செலவும் அதிகமாக இருக்கும். ஒரு சில இடத்துல மோட்ரு நிறைஞ்சு ஊற்றிக்கிட்டே இருக்கும், அவங்க அதை கவனிக்கவே மாட்டாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேஸ்ட்டாக மோட்ரு ஓடும். அப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கரண்ட் பில் அதிகம் தான் படுத்தும். அதனால் தேவையான போது மட்டும் லைட்டோ ஃபேனோ ஏசியோ எதுவாக இருக்கட்டும், தேவையான போது மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் பில் கம்மியாகும். நம்மளுக்கு அதில் ஒரு அமௌண்ட் மிச்சமாகும். அடுத்து சமையலில் தேவையான அளவு மட்டும் சமைக்கிறது. அது எப்படி தேவையான அளவு மட்டும் சமைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் இருப்போமா, இல்லை அதிகபட்சம் 4 பேர் இருக்கிறோன்னா கூட நிறைய ஐட்டம் செஞ்சுருவோம். அப்போ என்ன ஆகும், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதில் வச்சாலே நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது மீதியெல்லாம் வேஸ்ட்டாக சில இடத்துல வேஸ்ட்டாக போயிடும் சில நேரத்தில். அப்படி இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேஸ்ட் ஆகிறது மிச்சமாகும். அப்போ உங்களுக்கு மளிகை சாமான் நீங்கள் ரொம்ப அதிகமாக வாங்குறதும் மிச்சமாகும். அதோட புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சில புதுசாக ஏதாவது ஒன்று யூடியூப்லேயோ இல்லை எங்கேயாவது புதுசாக ட்ரை பார்க்குறோம் அப்படின்னா இதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு அதுக்கான பொருள் வாங்கிட்டு வருவோம். சில சமயம் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம். இல்லை ட்ரை பண்ணாலுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது. இல்லை நம்ம செஞ்சுட்டு மீதி வச்சுருப்போம், திரும்ப அது செய்கிறதுக்கு டைம் இல்லாமல் போகும். இந்த மாதிரியும் நிறைய வேஸ்ட்டாக போகும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது, நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளோட விலை, தரம் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சிலது பிராண்டு பேர் தான் வேறு மாதிரி இருக்கும், குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று விலை அதிகமாக இருக்கும், ஒன்று விலை குறைவாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு விலை குறைவாக இருக்கிறதே அதே தரத்தோடு நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா அது நம்மளுக்கு லாபம் தானே. அதனால் எந்த பொருளை வாங்குகிற மாதிரி இருந்தாலும் ஒரு இடத்துலன்றது இன்னொரு இடத்துலையும் நீங்கள் 2 இடத்துல விசாரித்து அந்த பொருளோட விலை எவ்வளோ, தரம் எவ்வளோ, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி வாங்கும்போது அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற காசில் கொஞ்சம் மீதி ஆகும். அடுத்து வீட்டிலருந்தே நம்ம ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு வருமானத்தை, ஏன்னா நம்மளால் வெளியில் போய் வேலை செய்ய முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று டெய்லரிங்கோ ஆரியோ
இல்லை மெஹந்தி போடுவீங்கன்னா மெஹந்தி, இந்த மாதிரி ஏதாவது, இல்லை நீங்கள் கிராமத்து சைடில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆடு கோழி இந்த மாதிரி வளர்க்குறவங்க இருந்தாலும் அந்த மாதிரியும் வளர்க்கலாம். எந்த வேலையுமே வந்து குறைவானது கிடையாதுங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்து வருமானத்தை தரக்கூடிய வேலை தான். நம்ம வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம். அதனால் எந்த வேலையும் எந்த வேலையை விட குறைச்சலாக கிடையாது. எதை வச்சும் நம்ம வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து கோழி தாங்க வளர்க்குறேன். நான் வந்து கோழி வளர்க்குறனால எனக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, எனக்கு வீட்டுக்கு தேவையான முட்டை, பசங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை வீட்டிலையே கிடச்சிடுது. 2வது, நான் அதுலேயே இருந்தே வீட்டுக்கு கறி வேணும்னா நாங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி சிக்கன் செய்கிறோன்னா வீட்டிலேருந்தே நாங்கள் கோழி எடுத்துக்கிறோம். அப்போ அந்த காசு எனக்கு மீதி ஆகுது. அதோடு வந்து நான் வெளியிலையும் வந்து முட்டை கோழி எல்லாமே சேல்ஸ் பண்ணிவிடுவேன். யாராவது கேட்டாங்கன்னா அந்த முட்டை கோழி எல்லாம் ஒரு முட்டை 15 ரூபான்னு கொடுக்குறோம். அதே மாதிரி கோழியும் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ அந்த காசும் எனக்கு சேவிங்ஸ்க்காக உதவுதுங்க. என் வீட்டுக்கார் கொடுக்குற காசு இல்லாமல் நான் இந்த மாதிரி காசு எல்லாத்தையும் தனியாக சேவிங்ஸ்க்காக தான் போட்டுருவேன். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு சேவிங்ஸ்க்காக உதவுது. நமக்கு இந்நாள் இல்லாமல் பின்னாள்லேயும் உதவுற மாதிரி நம்மளோட சேமிப்பு தாங்க நம்மளுக்கு உதவும். அதனால் சேமிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பின்பற்றினாலே போதும். நம்மளுக்கு இதிலிருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம மிச்சப்படுத்தலாம். இப்படி மிச்சப்படுத்தி உங்களுக்கு எதில் சேமிக்க விருப்பம் இருக்கோ அதில் சேர்த்து வச்சுட்டே வாங்க. இப்படி கூட சேமிக்கலாம் அப்படின்றத தான் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். நான் எந்தெந்த வழியில் சேமிக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி, பயனுள்ளதாக இருக்கும்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.